கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 18ஆம் அதிகாரத்திலே 10 to 14 வசனங்கள் வரை ஒரு ஊமையை கடவுள் சொல்லுகிறார். எந்த ஊமை என்றால், 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி போகிறார்கள். அதுவும் தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். பரிசேயன், ஆயக்காரன். இவருடைய ஜெபங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் பார்க்கின்ற போது பரிசேயன் முதலாவது ஜெபிக்கின்றான். அவன் வேலையினுடைய வருமானத்திலே தசம்பாக கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இப்படியெல்லாம் தன்னை முன்னிறுத்தி பெருமைப்படுத்தி ஆண்டவருக்கு செய்ததை சொல்லி காட்டுகிற ஜெபமாக அது அமைகிறது. ஆயக்காரன் ஒரே வார்த்தையிலே, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த 2 ஜெபத்திலே ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிறார், எதை புறக்கணிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற போது ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது, பரிசேயனுடைய ஜெபம் புறக்கணிக்கப்படுகிறது. காரணம், சுயநலமான ஜெபம், தன்னையே பெருமைப்படுத்துகிற ஜெபம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்ததை சொல்லி காட்டுகிற ஜெபம். இதனால் புறக்கணிக்கப்பட்ட ஜெபமாகவே அதை பார்க்க முடிகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஜெபத்தில் இருக்கிறோம்? பரிசேயனுடைய ஜெபத்தில் இருக்கிறோமா? ஆயக்காரன் ஜெபத்தில் இருக்கிறோமா? பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக நாம் ஜெபித்த ஜெபங்கள் பதில் வராமல் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை புறக்கணித்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகையினால் ஆயக்காரன் போல நாமும் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் தேவனே என்று சொல்லி ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார், தன்னை உயர்த்துவார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.